கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு சிலர் எழுப்பி வரும் கலக குரலும் எதிர்க்கட்சிகள் முடா ஊழலை கையில் எடுத்திருப்பதும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலைமையில சட்டப்பேரவையில 9 பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சியான பாஜக திட்டம் வகுத்து செயல்பட்டு வருது. முதல்ல முடா திட்டத்தின் கீழ் சித்தராமையா மனைவிக்கு இடம் ஒதுக்கப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளும் வால்மீகி ஊழல் குற்றச்சாட்டுகளும் பூதாகரமா மாறியிருக்கு. வால்மீகி ஊழல் குற்றச்சாட்டு விவகாரத்துல ஏற்கனவே பழங்குடியின நலத்துறை அமைச்சர் நாகேந்திரா ராஜினாமா செய்திட்ட நிலைமையில இதை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி பழங்குடியினருக்கு எதிரான கட்சிங்கிற நரேட்டிவை ரொம்ப தீவிரமா பாஜக உருவாக்கி வருது. அடுத்ததா அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் விலை, மின்கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வுகளை கையில எடுத்திருக்காங்க. மூன்றாவது விஷயம் அதிவேகமா பரவி வரக்கூடிய டெங்கு காய்ச்சல். இதுவரை கர்நாடகால 10,000 பேருக்கு டெங்கு காய்ச்சல் தொற்று கண்டறியப்பட்டிருக்கு. 8 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. கர்நாடக அரசு டெங்கு காய்ச்சல் பரவல சீரியஸா எடுத்துக்கலன்னு கடந்த வாரமே பாஜக தலைவர் BY விஜயேந்திரா குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. நான்காவது காங்கிரஸோட உட்கட்சி விவகாரம். அதாவது காங்கிரஸ் ஆட்சியில ஒன்றுக்கும் மேற்பட்ட துணை முதலமைச்சர்களை நியமிக்கணும்னு கட்சிக்குள்ளேயே குரல்கள் எழுந்தது. இந்த விவகாரம் துணை முதலமைச்சராக இருக்க DK சிவகுமாரை அப்செட் செய்ததால அந்த மாதிரி பேச்சே இனி எழக்கூடாதுன்னு மாநில காங்கிரசும் வார்னிங் எல்லாம் விட்டாங்க. ஆனாலும் இந்த விவகாரத்தினால லிங்காயத்துகள், ஒக்கலிகா மற்றும் பட்டியலின சமூகத்தினர்னு எல்லார் மத்தியிலையும் ஒரு அதிருப்தி நிலவி வருவதாக கூறப்படுது. இதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்குது பாரதிய ஜனதா கட்சி. ஐந்தாவது விஷயம் ரொம்பவே சென்சிட்டிவானது. அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா மாதிரியான நிறுவனங்களில் பணி முறைமைகளை ஒழுங்குபடுத்த சட்டம் கொண்டு வர ஒரு புதிய மசோதாவை உருவாக்கி இருக்கு கர்நாடக அரசு. இந்த மசோதால நிறுவனங்களுக்கு ஆதரவான சரத்துகளுக்கு எதிராக ஊழியர்களுக்கு ஆதரவான சரத்துகளுக்கு எதிராக நிறுவனங்களும் குறை சொல்றதால என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிக்குது சித்தராமையா அரசு. இதையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க முயற்சிக்குது பாரதிய ஜனதா கட்சி. ரசிகரை கொலை செய்திருக்கும் கன்னட நடிகர் தர்ஷன் விஷயத்துல காங்கிரஸ் அரசு தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கலங்கிறது வலதுசாரிகளோட குற்றச்சாட்டு. இந்த விவகாரத்துல நெட்டிசன்கள், மீடியான்னு எல்லாரும் தர்ஷனுக்கு எதிராக இருக்கதால அதை பயன்படுத்தி காங்கிரசுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏழாவது விஷயம் துணை முதலமைச்சர் DK சிவகுமாரை சுத்தினது. அதாவது DK சிவகுமார் பெங்களூரு தெற்குல ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இது ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க செய்யப்படும் வேலைன்னு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அதனால இந்த விவகாரத்தையும் பாஜக சட்டப்பேரவையில கிளப்ப வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா காங்கிரஸ் அரசு அறிவித்து செயல்படுத்தி வரும் 5 இலவச திட்டங்கள். குருகஜோதி என்கிற பெயரில் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், குருகலட்சுமி என்கிற பெயரில் குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாய், அன்னபாக்கியா என்கிற பெயரில் ரேஷன் கார்டுகளுக்கு மாதம் 10 கிலோ இலவச அரிசி, யுவநிதி என்கிற பெயரில் வேலை கிடைக்காத பட்டதாரிகளுக்கு 3000, டிப்ளமோ படித்தவர்களுக்கு 1500 ரூபாய் நிதியுதவி மற்றும் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம். இந்த திட்டங்களால மாநிலத்தோட கடன் சுமை அதிகரிச்சிருக்கிறதாகவும் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி இல்லாம போயிட்டதாகவும் பாஜக குற்றம் சாட்டி வருது. சோ இதுவும் விவாதத்தை கிளப்பி இருக்கு. 9வது விஷயமா மாநிலத்தோட வளர்ச்சி. அதாவது பெங்களூர்ல தொடர்ந்து அதிகரிக்கும் டிராபிக் பிரச்சனைகள், கடலோர கர்நாடகாவை கண்டுக்காம விடுவது, மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சியை உறுதி செய்யாம இருக்கிறதுன்னு இதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கு பாஜக. இதனால 26ஆம் தேதி கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிகிறதுக்குள்ள விவாதங்கள் அனல் பறக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது.